உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பச்சை பசேலென காட்சியளிக்கும் பெரணி இல்லம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை அடுத்து பார்க்கலாம். மலைகளின் அரசி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் எழில் கொஞ்சும் இயற்கை காட்சிகளும் தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா, படகு இல்லம் என அனைத்து சுற்றுலா பகுதிகளும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது உறைபனியின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பூங்காவில் மலர்கள் குறைவாகவே உள்ளன. இதனால் இந்த பூங்காவிற்கு அழகு சேர்க்கும் வகையில் கோல்டன், சில்வர், மெய்டன் என 140க்கும் அதிகமான பெரணி செடிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஃபோன் ஹவுஸ் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்த மாதிரி கார்டன்ஸு. ஸோ ஃப்ளவர்ஸ் எங்கேயுமே இல்லை, கூலாக இருக்குது. பட் ஆனால் ஃப்ளவர்ஸ் ட்ரை சீசன்றனால ஃப்ளவர்ஸ் இல்லை. பட் ஆனால் இங்கே இருக்க வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் திருச்சிலேருந்து சுற்றி பார்க்க வந்தோம் ஊட்டியை. இங்கே பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இங்கே ஃபேன் ஹவுஸ்க்கு வந்தோம். இங்கே எவ்வளோ ஃபேன்ஸ் பார்த்ததே கிடையாது, ரொம்ப நிறையா இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் கிளைமேட் செம்ம கூலாக இருக்குது. உயர்ந்த மற்றும் அரிய வகை தாவரம் என்பதால் நேரடியான சூரிய ஒளி மற்றும் காற்றில் இருந்து பெரணி செடிகள் பாதுகாக்கப்பட்டு கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு தாவரவியல் மாணவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளையும் அனுமதிக்கின்றனர். அதை சொன்னாங்க, இங்கே ஊட்டினாலே பொட்டானிக்கல் கார்டன் தான் ஃபேமஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி, அதை சுற்றி பார்க்க வந்தோம். ஆனால் கொஞ்சம் இங்கே ரோஸ் ஃப்ளவர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ட்ரை சீசன்னால இங்கே கொஞ்சம் ஃபேன் ஹவுஸ் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது, அது எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. உறைபனியால் தாவரவியல் பூங்காவில் தற்போது மலர்கள் இல்லாத நிலையில் சுற்றுலா பயணிகள் பச்சை பசேலென காட்சியளிக்கும் இந்த பெரணி செடிகளை கண்டு ரசித்தும் செல்ஃபி புகைப்படங்கள் எடுத்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு பச்சை பசேலென வகை வகையான இருக்கும் இந்த பெரணிகள் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் தாவரவியல் சம்பந்தமான மாணவர்களுக்கும் மிகவும் உபயோகமாக இருப்பது என்பதே உண்மை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகையிலிருந்து வில்லியம்.